குறு குறுன்னு இதமாக இதில் மட்டும்தான் காது குடைய முடியும் மக்களே. ஸோ பார்த்துக்கிடுங்க, இவ்வளோதான் பட்ஸு காது க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் இருந்தாலுமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது சின்ன வயசுலேருந்தே பழக்கமாயிடுச்சு பார்த்துக்கிடுங்க. ஸோ இங்கே நாங்கள் கோழிகள் எல்லாம் வளர்க்குறதுனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த ரெக்கை பார்த்திங்கன்னா நாங்கள் தொலைவே தேவையில்ல, அப்படியே நடந்து போகிற வாக்கில் அப்படியே கிடக்கும். எப்போ குளித்தாலும் பார்த்துக்கிடுங்க, தலை குளிச்சாவே காது அடித்த மாதிரி இருக்கா. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கோழி ரகம் எடுத்து அதை அப்படியே அந்த மசுரெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அப்படியே காதில் விட்டு குடையும் போது அது ஒரு சுகம் சொல்ல முடியாது. ஸோ அதை அனுபவிச்சா தான் தெரியுமாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது அப்படியே பழக்கமாயிடுச்சு எங்களுக்கு. இந்த பட்ஸுங்கிறது நாங்கள் வாங்கிக்கிறது இல்லை மக்களே, அதில் நாங்கள் க்ளீன் பண்ணுறதும் இல்லை. ஸோ இது வந்து எங்களுக்கு அப்போலேருந்தே பழக்கமாயிடுச்சு பார்த்துக்கிடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவளுக்கு பாருங்கள், காலையில் போயிட்டு பால் எல்லாம் வாங்கின்னு வந்தாச்சு, எல்லாத்துக்கும் சாப்பாடு கூட கொடுத்துட்டேன். இவன் மட்டும்தான் பாக்கி பாருங்கள், ஒடியாராம் பாருங்கள் இப்படி. அவ்வளோதான், இவனுக்கு பாலை கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு ஒரு பக்கம் கட்டி போட்டோன்னா கம்முன்னு படுத்துப்பான். என்ன கொஞ்சம் குழந்தையாக்கிறதுனால பயமாக இருக்குது, நாய் கடிச்சிருமான்னு சொல்லிட்டு அதனால தான் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்கிறோம் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் இப்போ வெயில் இருக்கிறதுனால குளிர் எடுக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் அப்படியே கட்டி போட்டிருக்குறோம். சரி உட்காந்து